ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, கேட்டு கேட்டு சாப்பிட தூண்டும் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 200 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட், ஒரு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போது கேரட் பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேரட் பீன்ஸ் பொரியல் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும், ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கேரட்டை கட் பண்ணியாச்சு, பீன்ஸையும் அதேமாரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் போதும். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கேரட் பீன்ஸு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்காக 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தேங்காயில் தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேரட் பீன்ஸ் பொரியலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்துருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு.
இது கூடவே நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாடை போக நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எப்பவுமே கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கேரட் பீன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்து 2 கலரி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டு ரொம்பவும் வதக்கக்கூடாது. 2 கலரி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கேட்டு சாப்பிட தூண்டும் கேரட் பீன்ஸ் பொரியல். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.